ஸ்கூல் ஓப்பன் ஆனது இன்னும் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருமில்ல ஷீலா? ஷீலா பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்க ஷீலா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட ஏன் பயப்படுற ராம்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, எல்லாமே பாஸ் பண்ணியிருப்போம், நீ கவலைப்படாம இரு ராம். ஷீலா ஷீலா சொல்லு லூசி. இல்ல இந்த பாலு பையன் அவங்க அப்பா சபரிமலைக்கு போயிருந்தாரு, இன்னைக்கு பிரசாதம் கொண்டு வரேன்னு சொன்னிட்டு இருந்தான், வந்தானா? இன்னும் பாலு வரல லூசி. எல்லாரும் எக்ஸாம் ரிசல்ட் பத்தி பயந்துட்டு இருந்தா, இவ வாரு பிரசாதத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கா. அட என்ன ஷில்பா, சாப்பிட வேண்டிய வயசுல சாப்பிட்டாதான் நம்ம திருப்தியா இருக்கும். வயசான பிறகு சுகர் அது இதுன்னு வந்துடும், அப்புறம் ஒண்ணுமே சாப்பிட முடியாது. அப்ப இதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். நல்லா போய் சாப்பிட்டு திருப்தியா அடைஞ்சுக்கணும். சரி லூசி. சரி ஷில்பா, கொஞ்சம் தள்ளி உட்காரு, நான் உட்காரணும். இத்தனை நேரம் பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தே இல்ல, அப்ப பாலுவே வந்துட்டு அப்படி முன்னாடி உட்காந்துருக்கா அப்படி. அடடே இந்த டைம் பார்த்து பெல் அடிச்சிட்டாங்களே, மிஸ் வேற வந்துருவாங்க. நான் இப்பதான் பிரசாதத்தை சாப்பிடணும். ஹாய் ஷீலா, ஹாய் ராம், ஹாய் லூசி, ஹாய் ஷில்பா. என்ன பாலு, பிரசாதம் கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்க லூசி. சரி கூட, நான் இப்பயே இந்த பாடத்தை கவனிக்கிற மாதிரியே சாப்பிட்டுக்கிறேன். லூசி மிஸ் வர மாதிரி தெரியுது, பேசாம உட்காரு, இன்டர்வல்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். லூசி மிஸ் வராங்க லூசி, பேசாம இரு. சைலண்ட். குட் மார்னிங் மேடம். ஸ்டூடண்ட், இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. எல்லாரும் ஏன் இவ்ளோ ஒஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணலையா? எல்லா கிளாஸ்மே நல்லா தான் டெஸ்ட் வச்சேன், ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க? என்ன ஷீலா, நீ நல்லா தான் எழுதிட்டு இருந்த, ஏன் இந்த எக்ஸாம்ல இவ்ளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்க? மேடம் சாரி மேடம். பாலு, அடிஷனல் மட்டும் தான் இருக்குது சரியா? அதுல ஒரு மீனிங்கும் இல்ல மேடம். ஷில்பா லூசி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறது தான் லாய்க்கு. மார்க் பார்த்தா பேப்பர்ல ஒண்ணுமே பிரசன்டேஷன் சரியில்லை. ராமு உங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டு இருக்கா, அவன் பேப்பர்லயும் இந்த டைம் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மேடம்க்கு எப்பவுமே திட்டவே தான் லாய்க்கு. என்ன லூசி வாயில முழு முழுத்திட்டு இருக்க போல் இருக்கு? இல்ல மேடம், இல்ல மேடம். என்ன நல்ல விஷயம்னா எல்லாருமே ஆல் பாஸ் ஆயிருக்கீங்கப்பா, கரெக்டா பார்டர்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுதான் நல்ல விஷயம். சரி சரி, எல்லாரும் வந்து பேப்பர் வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். பேப்பர் எல்லாரும் வாங்கிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? லூசி உன்னத்தான் லூசி என்னால மன்னிக்கவே முடியாது. திருக்குறளை எழுதியவர் யாருன்னா நீ பாரதியார்னு எழுதி வச்சிருக்கிற. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவருங்கிறது கூட உனக்கு தெரியாது, அதுலயே திரு வந்துரு செல்லமா வேடை இப்படி எழுதி வச்சிருக்கிற. என்ன லட்சத்துல படிக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேது மேடம். இனிமே நல்லா படிச்சுக்கிறேன் மேடம். எல்லாருமே ஒஸ்டா தான் எழுதி இருக்கிறீங்க, அதனால வந்துட்டு 2 டைம்ஸ் எல்லா இதுக்குமே கொஸ்டின்ல இருக்கிற இதெல்லாம் போர்ஷன்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதனால வந்துட்டு எல்லாரும் ஹோம்ஒர்க் கரெக்டாக முடிச்சுட்டு வரணும், இல்லைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். பார்த்து ஜாக்கிரதை. இன்னைக்கு நைட்டு போய் உட்காந்தீங்கன்னா நாளைக்கு காலையிலத்துக்குள்ள எனக்கு நோட்டு சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகே? நாளைக்கு காலையிலக்குள்ளயா? ஆமா லூசி, மார்னிங்குள்ள எனக்கு நோட்டு டேபிளுக்கு வந்து ஆகணும். ஓகே மேடம். பெல் சவுண்ட் கேட்டுருச்சு, என்னோட கிளாஸ் முடிஞ்சதுமா. அடுத்த மிஸ் வருவாங்க, அதுக்குள்ள எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஓகே மேடம். வந்தாங்க, மழை பெய்யற மாதிரி திட்டினாங்க, எல்லாத்தையும் போயிட்டாங்க. நாளைக்கு காலையிலக்குள்ள நான் எப்படி ஹோம்ஒர்க்க முடிப்பேன்? ஒண்ணு கவலைப்படாத லூசி, அதை எழுதுறது நம்மளுக்கு மனப்படம் ஆயிக்கும். நீ கவலைப்படாம இரு, இன்னைக்கு சாயங்காலம் உட்காந்தோம்னா இப்படியே விடியற்குள்ள எழுதிடுவோம். பெல் அடிச்சிட்டாங்க பாலு, நம்ம வெளியே போலாமா? ராம் ராம். என்ன பாலு? ஏன் ராமு சோகமா இருக்க? நாளைக்கு தானே கேட்டிருக்கிறாங்க, இன்னைக்கே எதுக்கு சோகப்படுற? நாளைக்கு உட்காந்து எழுதிடலாம்பா. இப்போ எல்லாரும் வெளியே போவோம் வாங்க. அப்படியா, ஒரு வழியா பெல் அடிச்சிட்டாங்கப்பா. சரி பாலு, பிரசாதத்தை கூட இந்தா லூசி, எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சரி பாலு. பாலு, ராம், ஷில்பா, லூசி எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு எங்க வீட்டுக்கு வாங்க. சரி ஷீலா, கண்டிப்பா வரோம். என்ன ஸ்பெஷல் ஷீலா கிறிஸ்மஸ்க்கு? எங்க வீட்ல கிறிஸ்மஸ் எப்பவுமே கிராண்டா தான் கொண்டாடுவோம். நீங்க வந்தீங்கன்னாவே தெரியும், நம்மள ஜாலியா ஃபன் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்படின்னா எங்களுக்கு கேக்கெல்லாம் கிடைக்குமா ஷீலா? கேக்கு, பிரியாணி எல்லாமே எங்க அம்மா ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நீங்க வந்தீங்கன்னா ரொம்பவுமே ஜாலியா இருக்கும் பாலு. ராம், மறக்காம வீட்டில் சொல்லிட்டு நீ வந்துரு. கண்டிப்பா ஷீலா.
சரி லூசி, நீ ஏன் கையிலேயே வச்சிட்டு இருக்க? ஒரு இன்னைக்கு ஃபுல்லா இந்த பிரசாதத்துக்கு தானே வெயிட் பண்ண. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடு. ஓகே ஷீலா. இந்த ஷீலா. ராம், இந்த ராம். ஷில்பா, ஏன் பார்த்துட்டே இருக்க? வந்து வாங்கிக்கோ. பாலு, நீ வீட்லயே சாப்பிட்டுட்டீல, அதனால நான் உனக்கு தர மாட்டேன். நாங்க 3 பேர் மட்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். சரி சரி லூசி. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? நான் மீதி இருக்கிறத நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். அப்புறம் எங்களுக்கு லூசி? அட கொஞ்சமா தான் கொண்டு போறேன். சரி லூசி, நீயே எடுத்துட்டு போ. சரி, இப்போ வாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே. மறக்காம கிறிஸ்மஸுக்கு எங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துருங்க. ஓகே ஷீலா, தான் முதல்ல நான் நிப்ப பாரு. சரி லூசி, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வாவ், சூப்பர். ஷீலா கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் வேற எவ்வளவு அழகா பண்ணி இருக்கறா. ரொம்ப சூப்பரா இருக்குது வீடு ஃபுல்லா. வீட்டுக்கு முன்னாடியே இப்படி இருந்துச்சுன்னா உள்ள எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிருப்பாங்க போல இருக்கே. ஆமா பாலு, செம சூப்பரா இருக்குது. என்ன இந்த சீலா பிள்ளை இன்னும் காணோம்? வரேன்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு முன்னாடி நிக்காம எங்க போறான்னு தெரியல. வீடு வேற சாத்தி இருக்கு. சரி, நம்ம கூப்பிடுவோம் லூசி. ஷீலா. ஷீலா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம். எங்க போன ஷீலா? உனக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீ வீட்டை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல ஷில்பா, உள்ள திறந்து வச்சோம்னா இந்த லைட் வெளிச்சத்துக்கு பூச்சி வந்துருதா, அதனால தான் லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க, உள்ள இன்னும் டெக்கரேஷன்லாம் பாக்கி இருந்துச்சு, அதான் பண்ணிட்டு இருந்தேன். சரி வாங்க உள்ள போலாம். உங்களுக்கான ஐட்டம்லாம் அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போலாம். இதோ வரோம் ஷீலா. இதோ வந்துட்டே இருக்கிறோம், வா போலாம். வாவ், வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு ஷீலா. கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப சூப்பரா இருக்கு, லைட்டிங் போட்டு ஷீலா. ஆமா ஷில்பா, நாங்க எப்பவுமே கிறிஸ்மஸுக்கு ரொம்பவுமே டெக்கரேட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். சரி, அம்மா எங்க ஷீலா? உள்ள கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாலு. ஆமா ஷீலா, கேக் மட்டும் கொடுத்து காட்டிடுவீங்களா இல்ல பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்கா? நைட் டின்னரும் இருக்கு லூசி. லூசி, எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுலயே இரு. வா, டெக்கரேஷன் எல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஓகே ஷீலா. வாவ், ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல. டெக்கரேஷன் மட்டும் இல்ல, வீடுமே சூப்பரா தான் இருக்கு. ஆமா ஷில்பா, லூசி. சரி சரி, வாங்க உட்காரலாம். நல்ல பிள்ளைகளோட நடந்துக்குவோம். என்ன போல இப்படி சொல்லிட்ட? நம்ம நல்ல பிள்ளைங்க தானே. சரி சரி, வாங்க உட்காருவோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. வாங்கோ வாங்கோ, எல்லாரும் வாங்கோ. ஹாய் குட்டீஸ், உங்க பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன ஆண்டி, நீங்களும் ஷீலா மாதிரியே பேசுறீங்க? என்ன பண்ணுறதுமா, நானும் ஃபாரின்னு இவளையும் ஃபாரினில் தான் வளர்த்தோம். அவங்க அப்பா மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு. அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கோமா. ஆண்டி, நீங்க பேசுறதே சூப்பரா தான் இருக்கு. ஆண்டி, என் பேரு லூசிங்க ஆண்டி. ஆண்டி, என் பேரு ஷில்பா. ஆண்டி, என் பேரு பாலு. ஆண்டி, என் பேர் ராம். எல்லார் பேருமே அழகாக இருக்குது. சரி, எல்லாருமே பேசிட்டு இருங்க. நான் நைட் டின்னரும் கேக்கும் ரெடி பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே மாம். ஓகே ஆண்டி. உங்க மம்மி ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க ஷீலா. ஆமா ஷீலா. ஷீலா, அப்பா எங்க? அப்பா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. சரி வாங்க, வீடு ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். இதோ வரோம் ஷீலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போய் சுற்றி பார்க்கலாம். இந்த மரம் சூப்பரா இருக்கு ஷீலா. ஆமா ஷில்பா, இந்த மரம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்பவுமே கிறிஸ்மஸ் நினைக்கல இந்த மரம் வந்துட்டு நாங்கள் வீட்டில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருவோம். ஐயா, gift box எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு gift கொடுத்து தான் வழி அனுப்புவோம். அப்படின்னா எங்களுக்கு gift இருக்கா? கண்டிப்பா லூசி. ஷீலா, இவங்கெல்லாம் யாரு? That is my friends. ஹாய்
குட்டீஸ். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். சரி வாங்க, மம்மி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு கேக் கட் பண்ண வேண்டியதான் பாக்கி. எல்லாரும் வாங்க குட்டீஸ், நான் முன்னாடி போய் வேலையை பார்க்குறேன். ஓகே டாட். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ஷீலா. ஆமா, எனக்கும் எப்படி இருக்குன்னா அடுத்த கிறிஸ்மஸ் எப்போ வரும் வரும்னே நினைச்சிட்டு இருப்பேன். சரி சரி விடுங்க, எல்லா கிறிஸ்மஸுக்கு நம்ம ஷீலா வீட்டுக்கு ஒரு மேல் வந்துட வேண்டியதுதான். கண்டிப்பா லூசி, இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல, அதனால தான். சரி வாங்க, மம்மி இருந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சமையல் பண்ணிட்டு. நம்ம எல்லாரும் போய் டைனிங் ஹாலில் ப்ரேயர் பண்ண வேண்டியதான் பாக்கி. வாங்க. இதோ எல்லாரும் வந்துடுறோம் லூசி. ஷீலா, கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிடலாமாமா? ஓகே மேம். ஓ மை டியர் ஷீலா, பெல் அடிக்குது பாரு, யாரும் பார்த்துட்டு வா. மேம், சாண்டா கிளாஸ் வந்திருக்காங்க மேம். வாவ் சூப்பர் ஷீலா, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சாண்டா கிளாஸ் வந்திருக்காரு. காட் bless you மை child. Thank you சாண்டா கிளாஸ். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் சாண்டா கிளாஸ். இந்த child my gift சாண்டா கிளாஸ். ஷீலா, எங்களுக்காக சாண்டா கிளாஸை மேஜிக் பண்ணி காட்ட சொல்றியா? நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஷீலா. சாண்டா கிளாஸ், எங்களுக்காக ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறீங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. வித் மை ப்ளஷர் ஆல் சைல்டு, உங்களுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக இந்த சாண்டா கிளாஸ் இப்போ மேஜிக் பண்ணி காட்ட போறாரு. டிடிடின். சாண்டா கிளாஸ் எங்கே போயிட்டாரு? சாண்டா கிளாஸ் எங்கே காணோம்? ஓ வாவ் சாண்டா கிளாஸ், என்னது gift பாக்ஸ்க்குள்ள மறைஞ்சிட்டாரு. வாவ் சூப்பர் சாண்டா கிளாஸ். தேங்க் யூ சாண்டா கிளாஸ், ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. குழந்தைகளோட சந்தோஷம் தான் இது சாண்டா கிளாஸ்க்கு சந்தோஷம். சரிங்க குட்டீஸ், கிறிஸ்மஸை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. நான் இப்போ கிளம்புறேன், பாய். தேங்க் யூ சாண்டா கிளாஸ். சரி வாங்க குட்டீஸ், நம்ம போய் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம். நான் போய்க்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் டியர், நீங்களாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஷில்பா, சீலா உங்க அம்மா பாரு எவ்வளவு பெரிய கேக் செஞ்சிருக்காங்கன்னு. பார்க்க நாக்குல எச்சி ஊறுது ஷில்பா. ஆமா லூசி, நானும் கூட எதுக்குமே சாப்பிட வேணாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் இந்த கேக்கை பார்க்கல எனக்கே சாப்பிடணும் போல தோணுது லூசி. சரி சரி, 2 பேரும் அமைதியாக இருங்க. நம்மளுக்கு வேறு கேக் எப்படி இருந்தாலும் கட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. பேசாமல் அமைதியாக இருங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், கேக் ரொம்ப சூப்பராக இருக்குதே. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன விட்டு போட்டு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சீலா, சும்மா தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். இப்போ அம்மா அப்பா ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே லூசி. குட்டீஸ் எல்லாரும் கண்ணை மூடி 2 நிமிஷம் கடவுளை வேண்டிக்கங்க. ஓகே டாட். கடவுளே, எங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. ஆமன்ஸ். ஓமன்ஸ். சரி வாங்க குட்டீஸ், கேக் வெட்டலாம். டாட், நீங்களே வெட்டுங்க. எல்லாரும் பாடுங்க குட்டீஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். எங்கள் வீட்டில் எங்கள் நண்பர்களுடன் கொண்டாடிய கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் அங்கிள் ஆண்டி ஷீலா. தேங்க்யூ பாலு. ஹாப்பி கிறிஸ்மஸ் அங்கிள் ஆண்டி. எல்லாத்துக்குமே என்னோட ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் அங்கிள் ஆண்டி ஷீலா. டயானா, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கேக் கட் பண்ணிட்டு டின்னர் ஏற்பாடு பண்ணிருமா? ஹோ ஓகே டியர். சரி குட்டீஸ், நான் கொஞ்ச நேரம் உள்ள உட்கார்ந்திருக்கேன். ஓகே டாட். ஓகே டாட். வாவ், பிரியாணியும் கேக்குமா? சூப்பர் ஷீலா ஆண்டி, சூப்பர் ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹோ டியர், ஓகே எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. இந்த ஒரு பிளேட்டே போதுங்க ஆண்டி, இதுலயே எங்க வயிறு நிறைஞ்சிரும். ஓகே டியர், சாப்பிடுங்க. எங்க போனாலும் சரி, இவ சத்தம் இல்லாம சாப்பிட்டதே இல்ல. ஆண்டி வாவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆண்டி. எங்க அம்மா பிரியாணினா ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க. லூசி, யாருடா இது இவ்வளோ பெரிய ஆப்பை விட்டது?
யாரு? நம்ம லூசிதா? லூசி என்ன லூசி, இது ஏப்பமெல்லாம் விடுற? டேஸ்டா இருந்தா சில சமயம் அப்படியாப்பா. ஓகே ஓகே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆண்டி டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க ஆண்டி. ஷீலா நீ இன்னும் சாப்பிடலையா? நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நான் சாப்பிட்டுட்டு உடனே வந்துடுறேன். ஓகே ஷீலா. மம்மி எனக்கும் போடுங்க. இதோ கொண்டு வர ஷீலா. அங்கிள் நாங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம். சைல்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. என்னது கிளம்புறீங்களா? ஆமா ஷீலா, அம்மா தேடுவாங்க. நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வரமா சொல்லிட்டு வந்துருந்தோமா, அதனால தான் கிளம்புறதான் கரெக்டாக இருக்கு வீட்டுக்கு போகிறக்கு. என்ன சைல்டு, எப்பாவது ஒரு டைம் தான் வரீங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி பண்ணிட்டீங்களே. இல்லைங்க ஆண்டி, அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக இருக்கிறோம். சரி ஷீலா அங்கிள் ஆன்ட்டி நாங்கள் கிளம்புறோம். 1 minute சைல்டு. ஷீலா உன் ஃப்ரெண்டுக்கு வாங்க gift எல்லாம் எடுத்துகிட்டு வாமா. ஓகே மாம். மம்மி gift எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருட்டேன். லூசி இங்கே வாமா. இந்தாம்மா gift. தேங்க் யூ ஆண்டி. ஓகே மை டியர். ஷில்பா இந்தாம்மா gift. தேங்க் யூ ஆண்டி. இந்தா பாலு gift. தேங்க் யூ ஆண்டி அங்கிள். ராம் இந்தா ராம் gift. தேங்க்யூ ஆண்டி. ஓகே மை பாய். ஆண்டி அங்கிள் ஷீலா நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். ஓகே மை சைல்டு. பசங்க வந்ததில் வீடே கலக்கலன்னு இருந்ததுங்க. ஆமாம் மை டியர். ஆமாம் சரி, நீங்கள் இங்கே நின்று என்ன பண்ணுறீங்க? எனக்கு வந்து சமையலில் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க போகலாம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே போகிறீங்க? எல்லாரும் நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் என் ஃப்ரெண்டுகளோட திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.